ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஜாய்சன் கிறிஸ்டோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வஸ்திகா வெல். இது வந்து ஸ்வஸ்திகா கிணறுன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இது ஆர்கிடெக்சரே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வஸ்திகா அப்படின்ற சொல்கிற சிம்பிள் டிசைனில் இருக்கும். அதனால தான் அந்த பேர் இப்படி இருக்குது. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. இது வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8th century, அதாவது 800 AD. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1220 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இதில் இடம் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் நடுவில் இருக்குது. பெருசாக ஒரு சேஃப்டி, பெருசாக எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்கிற மாதிரி தெரில. பட் இது வந்து மொத்தம் 4 பாதை இருக்குது. 4 பாதையிலையும் வந்து 3 பில்லர் கனெக்ட் ஆகிருக்கு. அதை உங்களுக்கு வியூ காட்டுறதுக்காக நான் இது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உள்ள கொண்டு வந்தேன். இந்த பில்லர்ஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒவ்வொரு ஸ்டாச்சுஸ் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இதுமாரி 4 படிக்கட்டு இருக்குது, 4 வாசல் இருக்குது, 4 பாதை இருக்குது. அந்த 4 பாதையிலையும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது லைட்டாக டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க சைட்லலாம். 20 years முன்னாடி வரைக்கும், அதாவது இப்போ வந்து 2021 கரெக்டாக 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல தண்ணி இருந்திருக்கு. இந்த ஊரில் உள்ளவங்களாம் வந்து இந்த ஒரு 2000 வரைக்கும் நாங்கள் குளிச்சிருக்கோம், தண்ணி இருக்கும். படிக்கட்டில் வந்து அந்த பாதி லெவல் வரைக்கும் தண்ணி இருந்திருக்கும். நாங்கள் குளிச்சுட்டு தான் இருந்தோம். பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, இல்லை தண்ணி நிற்கவே இல்லை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் 2 நாளில் ஒரு நாள்லேயே வந்து தண்ணியெல்லாம் போயிடுது அப்படின்னாங்க. ஸோ லாஸ்ட் 20 years வந்து இதில் தண்ணியே இல்லை, நிற்கவும் இல்லை. அது ஏன் எதுனாலன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இதை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா இது இப்போ இருக்கிறதுக்கு செம்ம மவுஸ். இதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரீச் பண்ணி நிறைய பேர் ரீச் பண்ணணும். நான் நிற்கிறேன்ல, நான் நிற்கிறதுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தடுப்பு மாதிரி இருக்கும். அந்த தடுப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து தமிழில் எழுதியிருக்கும் அதில். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டிய ஒரு இடம். இதை பராமரிக்கிறதுக்கு பெருசாக ஆளுங்களை யாரும் இங்கே காணாம், இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் என்னோட சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இதை கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் ஆர்கியாலஜிஸ்ட் அந்த மாதிரி யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து இதை பராமரித்து இதை வந்து திருப்பி ரெனியூ பண்ணி இதில் தண்ணி வர வச்சா இதில் தண்ணி இருக்க மாதிரி ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். சான்ஸே இல்லை. அதுவும் நம்ம ட்ரிச்சி மாதிரி ஒரு நல்ல ஒரு சிட்டிக்கு நடுவில் வந்து சிட்டிக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அது ஒரு பழைய காலத்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம வந்து பராமரித்து டெவலப் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக யோசிச்சு பாருங்களேன். சும்மா ஒரு இந்த படிக்கட்டு வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி வச்சு இப்போ இருந்தால் எவ்வளோ விசிட்டர்ஸ் வருவாங்க, எவ்வளோ பேர் இதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க, அது எவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்ஸ் இந்த இடம் வரைக்கும் தண்ணி இருக்குமா லாஸ்ட் 20 years பேக் வரைக்கும். ஸோ அதை நினச்சி பார்த்தாலே எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள், அழகாக இருக்கும். நான் ஏன் இதுக்குள்ளே உள்ளே விட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ட்ரோனை வந்து அதுக்குள்ளெல்லாம் விட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே இதை வந்து ஒரு தடவை வச்சு வந்து பாருங்கள். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோட லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கூகுள் மேப்பை வியூ பண்ணி கண்டிப்பாக யார் வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யாருமே இருக்க மாட்டாங்க, கதவு திறந்துருக்கும். நீங்களே போய் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட வேண்டியதான். அதேமாதிரி 6 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்க தான் செய்யும். என்னோடய ட்ரோன் வந்து பகல்லே நமக்கு கண்ணு தெரியாது, ராத்திரியில் கொண்டே விட்டேன், சரியான அடி. ஆல்ரைட், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பிரம்மாண்டமான பழைய காலத்து கோயில் இருக்குது. அதை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அந்த கோயிலை நான் விசிட் பண்ணேன், பட் ரெக்கார்ட்லாம் பண்ணல. பட் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப பழைய காலத்து கோயில், பல வருஷம் 1500 வருஷம் பழைய கோயில் இது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ பண்ணுறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இந்த இடத்த வந்து நம்ம புதுப்பிக்கலாம், இது ஃபுல்லாக தண்ணி கொண்டு வந்து மறுபடியும் இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணலாம், இந்த கிணறு உண்மையிலே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து ஒரு அசல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். யாராச்சும் ஒரு அதிகாரி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ரீட் பண்ணி அவங்க ஏதாச்சும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்த என்ன வீடியோ போகிறேன்றது உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.